கோவையைச் சேர்ந்த 8 வயது சிறுமி 17,357 அடி உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் மலை பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோவை சின்னவேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார், திவ்யா ஆகியோரின் மகள் யாழினி 8 வயதான சிறுமி. யாழினி 4ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். இவரது தாயாரான திவ்யா கல்லூரி காலங்களில் மலையேற்ற சாகசங்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். இந்நிலையில் இவரது பயிற்சியாளர் ஃபிரெட்ரிக் என்பவரது ஆலோசனையின் பேரில் 8 வயது சிறுமி யாழினியை எவரெஸ்ட் சிகரத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். 8 பேர் கொண்ட குழுவில் 8 வயது மட்டுமே ஆன சிறுமி யாழினி தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியுள்ளார். 12 நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தின் 17,357 அடி உயரத்தில் அமைந்துள்ள பேஸ் கேம்ப் எனும் அடிப்படை முகாமை 8 வயதான யாழினி அடைந்து அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவை திரும்பிய யாழினியை அவரது பெற்றோர் உற்சாகமாக வரவேற்றனர். இது குறித்து சிறுமியின் பயிற்சியாளர் ஃபிரெட்ரிக் கூறுகையில், பொதுவாக இது போன்ற மலையேற்ற சாகசங்கள் செய்வதற்கு நுரையீரல் பயிற்சிகள் அவசியம் என கூறிய அவர், ஆனால் சிறுமி யாழினி சிறு குழந்தை முதலே நீச்சல் செய்யும் பழக்கம் இருந்ததால் எவரெஸ்ட் சிகரத்தில் அவரால் எளிதாக ஏற முடிந்ததாக தெரிவித்தார். மேலும் நல்ல பயிற்சிகளை யாழினிக்கு தொடர்ந்து அளித்தால் விரைவில் சிறிய வயதில் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு சென்று சாதனை படைக்க வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார். பெற்றோர்கள் இல்லாமல் தனியாக 8 வயது சிறுமி எவரெஸ்ட் சிகரத்தின் 130 கிலோமீட்டர் தூரத்தை 12 நாட்கள் சென்று திரும்பியுள்ளதை பலரும் பாராட்டி உள்ளனர். ஹாய், என் பேர் யாழினி. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 12 இயர்ஸ் பிஃபோர் வந்து எங்கள் அம்மாவை மிஸ்டர் ஃபெட்ரிக் சார் வந்து ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்து அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் சொன்னாங்க. அப்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப அவங்க சொன்ன அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சிது. ஸோ வந்து எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ வந்து நான் மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வந்து போகலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அப்பா அம்மாவோட சப்போர்ட், ஃபெட்ரிக் சாரோட சப்போர்ட், அப்புறம் என்னோடய டீம் மெம்பர்ஸ், அப்புறம் என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட்னால நாங்கள் ரீச் ஆனேன். எனக்கு அப்புறம் வந்து போகிற வழியில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரீச் ஆகிற வழியில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்பில் இந்தியன் ஃப்ளாக் வச்சுட்டு நிற்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. தேங்க்யூ. போகிறக்கு நாங்கள் வந்து லுக்லாலேருந்து May 9th கிளம்புனோம். அப்புறம் வந்து நாங்கள் ரீச் ஆனப்போ வந்து நாங்கள் May 6th ரீச் ஆனோம். May 16th ரீச் ஆனோம். அப்புறம் வந்து நாங்கள் மறுபடியும் பேக் வந்தது May 20th May. I'm Frederick from கோயம்புத்தூர் தான் என்னோட பேஸு. நான் இந்த ஃபீல்டு வந்து ஒரு 35 இயர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து நிறைய ஹிமாலயாஸ்க்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். பட் இந்த டைம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த மாதிரி திவ்யா வந்து ஆல்ரெடி திவ்யா வந்திருக்காங்காட்டியும் அந்த ஸ்போர்ட்ஸை தெரிஞ்சங்காட்டியும் எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு. ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரெடி பண்ணிட்டு இருந்தவொடனே சொன்னேன். ஸோ முதல்ல குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது அதோட ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பண்ண முடியுமா வித்தவுட் பேரண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த குழந்தை 200% எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்துச்சு. ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல், எந்த ப்ராப்ளம் இல்லாமல், எல்லாம் மழை இருந்துச்சு, ரெயின் இருந்துச்சு, ஹெவி விண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி -7 டெம்பரேச்சர்லாம் இருந்து கூட எதுவுமே வந்து தன்னை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தெரியாமல் ஈஸியாக வந்து போச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னொன்று கூட இருந்த அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு கூட தான் நைட்டு தூங்கும், இன்னொரு பொண்ணு கூட கை பிடிச்சா நடந்து வரும். ஒருத்தர் சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க பிரதிகா யாஸ்னேஜ் சொல்லிட்டு அவங்க கூட ஆண்டின்னு கை பிடிச்சி முன்னாடி போயிடும். அப்புறம் அவங்க பெரியப்பா வந்திருந்தார். பெரியப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல டால்மேன், அவர் கூட ஜாலியாக கதை பேசிட்டு, அப்புறம் இதெல்லாத்தையும் விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கைடு கூட கதை பேசிட்டு வரும். எல்லாத்துக்கிட்ட கதை பேசினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சு. ஆனால் இதை வச்சு இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ வந்தோடனே இமீடியட்டாக நாங்கள் வந்து ஆக்சுவலி சிஎம்ஓ இல்லை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம்.
பட் இன்னும் எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். அது கிடைச்சோடனே அவரை போய் பார்க்கணும் முதல்ல. பார்த்துட்டேன்னா ஏன்னா இதெல்லாம் ஹானர் பண்ண வேண்டிய விஷயம் குழந்தைங்கள. அடுத்த இன்னும் இதை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க வெளியே வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்.